தெற்கு வங்காள விரிகுடாவின் மையப்பகுதியில் இன்று காலை 8:30 மணியளவில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அடுத்த 2 நாட்களில் காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடற்கரையை அடையும். இதன் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார கட்டணங்கள் மற்றும் வரி குறித்த சராசரி குறித்து 2023 மார்ச் நிலையில் புள்ளி விவரங்கள் தொகுக்கப்பட்டு அரவிந்த் வாரியம் அவர்களால் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த விவரங்கள் அடிப்படையில் இந்திய மாநிலங்கள் ஒவ்வொன்றிலும் வீடுகளுக்கு வழங்கப்படும் மின் கட்டணங்களை ஒப்பிட்டு பார்த்தால் இந்தியாவில் தமிழ்நாட்டில்தான் வீட்டு உபயோக மின் கட்டணம் வேறு எந்த ஒரு மாநிலத்தையும் விட மிக மிக குறைவாக உள்ளது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கா தனது முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியா வந்தார். இதைத் தொடர்ந்து பிரதமர் மோடியை இலங்கை அதிபர் திசநாயக்கா சந்தித்து பேசினார். பிரதமர் மோடியுடனான சந்திப்பின் போது மீனவர் பிரச்சினையில் சுமூக தீர்வு காண வேண்டும் என்று இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கா வலியுறுத்தியுள்ளார். இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்காவுடன் பிரதமர் மோடி கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பிரதமர் நரேந்திர மோடி பேசுகையில் இந்திய மீனவர்களின் வாழ்வாதாரம் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த விவகாரத்தை மனிதாபிமான அடிப்படையில் அணுக ஒப்புக் கொண்டுள்ளோம். தமிழர்களின் விருப்பங்களை இலங்கை அரசு நிறைவேற்றும் என நம்புகிறேன் என்றார். இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள தீவு மயோட்டி. இந்த தீவு பிரான்சின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்நிலையில் மயோட்டி தீவை நேற்று சின்டோ என்ற புயல் தாக்கியது. இந்த புயலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்தனர். 200க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து உள்ளனர். இதன் பாதிப்பில் சிக்கி பல நூறு பேரில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் வரை உயிரிழந்து இருக்கலாம் என்று உள்ளூர் பிரெஞ்சு அதிகாரி தெரிவித்தார். ரஷ்யாவிற்கும் கிரீமியாவிற்கும் இடைப்பட்ட கர்ச் ஜலசந்தியில் நேற்று ஏற்பட்ட கடுமையான புயலின் போது 15 ஊழியர்களுடன் ஆயிரக்கணக்கான டன் எரிபொருள் எண்ணெயை ஏற்றிச் சென்ற ரஷ்ய எண்ணெய் கப்பல் 2ஆக பிளந்து அதில் இருந்த எண்ணெய் கடலில் கசிய தொடங்கியுள்ளது. இந்த விபத்தில் ஒரு ஊழியர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழக வீரர் குகேஷ் சாம்பியன் பட்டத்தை வென்றார். இளம் வயதில் உலக சாம்பியன் ஆன வீரர் என்ற வரலாற்று சாதனையையும் அவர் படைத்தார். இந்நிலையில் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷ் இன்று தாயகம் திரும்பினார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய குகேஷ், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருவரும் எல்லா சூழலிலும் தேவையான நிதியுதவி வழங்கி ஊக்குவித்தனர் என்றார்.